இன்றைக்கி உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறதுல முதலிடம் பிடிச்சது சர்க்கரை நோய் தான் அப்படின்னு சொல்லலாம். உலகளவில் கிட்டத்தட்ட 9 விழுக்காடு பெரியவர்கள் அல்லது 400 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2040 இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகி 600 மில்லியனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் 77 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருப்பதாக, இது உலகத்திலேயே 2வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சர்க்கரை நோய் பெரும்பாலும் எல்லாரோடைய வீட்லேயும் யாராவது ஓரிரு நபர்கள் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் இல்லைன்னே சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஓரிருவர், அது குடும்பமே பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் ஒரு கொடிய நோயின்னு சொல்கிறத காட்டிலும் நீண்ட காலம் இருக்கும் நோய் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மருத்துவ சவால். கொரோனா கூட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் 2-3 ஆண்டுகள் இருந்துட்டு போயிடுச்சு. இப்போ கூட குறைந்த விகிதத்தில் இது இருக்குது அப்படின்னு, ஒரு சாதாரண ஒரு சளி இருமல் போல் அது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த சர்க்கரை நோய் குறைந்தபாடே தெரியல. 1550 எழுதப்பட்ட எபர்ஸ் பாப்பிரஸ் மருத்துவ குறிப்பேட்டில் அதிகப்படியான சிறுநீர் வெளியேறுதல் பற்றிய குறிப்பு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பண்டைய இந்திய மருத்துவர்களான சரகர் மற்றும் சுஸ்ருதர் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டில் இந்த நோயை மதுமேகம், அதாவது தேன் போன்ற சிறுநீர் என்று சொல்லியிருக்காங்க. எறும்புகள் ஒருவருடைய சிறுநீரை நோக்கி மொய்ப்பதை கண்டு இந்நோயை கண்டறிஞ்சதாக ஒரு தகவல் இருக்குது. 2ஆம் நூற்றாண்டில் அரேடியஸ் என்பவர் தான் இதற்கு டயபட்டீஸ் என்று பெயரிட்டிருக்கார். கிரேக்க மொழியில் இதற்கு வழிந்தோடும் குழாய் என்று பொருள். சர்க்கரை கண்டறியப்பட்ட காலம், அதாவது சர்க்கரை நோய் கண்டறியப்பட்ட காலம் 1675 தாமஸ் வில்லிஸ் என்ற மருத்துவர் சிறுநீர் இனிப்பாக இருப்பதை உறுதி செய்து லத்தீன் மொழியில் தேன் என்று பொருள்படும் மெலிட்டஸ் என்ற வார்த்தையை சேர்த்தார். இதன் பிறகு இது டயபட்டீஸ் மெலிட்டஸ் ஆனது. 1776 மேத்யூ டாப்சன் சிறுநீரில் இருப்பது உண்மையான சர்க்கரை தான் என்பதை ஆய்வக சோதனை மூலம் உறுதிப்படுத்தியிருக்கார். 1889 ஆஸ்கார் மின்கோவ்ஸ்கி மற்றும் ஜோஸ்பான் பெரிங் ஆகிய ஆய்வாளர்கள் நாயின் கணையத்தை அகற்றிய போது அதற்கு சர்க்கரை நோய் வந்ததை கண்டறிந்தனர். இதன் மூலம் கணையத்திற்கும் இந்நோய்க்கும் உள்ள தொடர்பு உறுதியானது. பால் லாங்கர்ஹான்ஸ் என்பவர் கணையத்தில் உள்ள திசு தொகுப்புகளை கண்டறிந்தார். சர்க்கரை நோய் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1921 சொல்லலாம். கனடா நாட்டில் ஃப்ரெடரிக் பேண்டிங் மற்றும் சார்லஸ் பெஸ்ட் ஆகியோர் கணையத்திலிருந்து இன்சுலினை பிரித்தெடுத்தனர். 1922 லியோனார்ட் தாம்சன் என்ற 14 வயது சிறுவனுக்கு முதல் முறையாக இன்சுலின் செலுத்தப்பட்டு அவர் உயிர் காக்கப்பட்டது. இதற்கு முன் சர்க்கரை நோய் என்பது ஒரு மரண தண்டனைக்கான சமமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செயற்கை இன்சுலின் அப்படிங்கிறது 1978 மரபணு தொழில்நுட்பம் மூலம் மனித இன்சுலின் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டது. இன்று குளுக்கோமீட்டர்கள், இன்சுலின் பம்புகள் மற்றும் தானியங்கி சென்சார்கள் மூலம் சர்க்கரை நோய் மேலாண்மை மிகவும் எளிதாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1923 இன்சுலின் கண்டுபிடிப்புக்காக பேண்டிங் மற்றும் மேக்லியோட் ஆகியோருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். இப்போ ஜாதக ரீதியாக இந்த சுகர் அப்படிங்கிறதுக்கு வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஜாதகம்தான் அதையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது 3 கிரகங்கள், சுக்கிரன், குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களோடு இந்த சர்க்கரை நோய் தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இது காலபுருஷ தத்துவப்படி வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய ராசிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன், குரு, சந்திரன் ஆகிய கிரகங்களோடும் வயிற்று பகுதியை சேர்ந்த ராசிகளோடும் இரத்த சர்க்கரை நோய் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சுக்கிரன் இனிப்பு சுவைக்கும் உடலில் உள்ள சர்க்கரை சத்துக்கும் சுக்கிரனே காரகர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலோ அல்லது பாபகிரகங்களோடு பாதிக்கப்பட்டிருந்தாலோ சர்க்கரை நோய்
ஏற்பட வாய்ப்புண்டு. குரு இவர் பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் உடலில் உள்ள கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்துபவர். குரு நீசம் பெற்றாலோ அல்லது வக்கரம் பெற்றாலோ செரிமான கோளாறு மற்றும் சர்க்கரை பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். உடலில் உள்ள இரத்தம் மற்றும் நீர்ச்சத்துக்கு சந்திரன் காரகர்னு சொல்லலாம். மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் சர்க்கரை நோய்க்கு சந்திரனின் பலவீனம் ஜாதகத்தில் ஒரு காரணமாக அமையுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் 6ஆம் வீடு நோய் மற்றும் பிணிகளை குறிக்கும். இந்த வீட்டின் அதிபதி பலவீனமாக இருப்பது அல்லது 6இல் சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் அமர்வது சர்க்கரை நோயை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியான கன்னி செரிமான மண்டலத்தை குறிக்கிறது. இங்கு பாப கிரகங்கள் அதாவது செவ்வாய், ராகு, சனி போன்ற கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது கழிவு நீக்க மண்டலத்தை குறிக்கிறது. சிறுநீரகம் தொடர்பான சர்க்கரை உபாதைகளுக்கும் இந்த ராசியின் பலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய வீடுகளில் மறைந்திருப்பதும் இந்த சர்க்கரை நோயை உண்டாக்கும். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டு அதிபதி பலவீனமாக இருப்பதும் சர்க்கரை நோயை உருவாக்கும். ராகு அல்லது சனி ஆகிய கிரகங்கள் சுக்கிரனோடு இணைந்து 6 அல்லது 8ஆம் வீட்டில் இருப்பதும் சர்க்கரை நோய்க்கு ஒரு காரணியாக அமைகிறது. குரு பகவான் ராகுவோடு இணைந்து குரு சண்டால யோகம் போன்ற பலமிழந்து காணப்படும் நிலையிலும் சர்க்கரை நோய் உருவாகலாம். ஜோதிடத்தில் இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜாதகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் பலவீனப்பட்டாலோ 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலோ 6ஆம் இடத்தில் ஜாதகத்தில் குரு அல்லது சுக்கிரன் அமர்ந்தாலோ அந்த 6ஆம் இடத்தோடு சுக்கிரனுடைய தொடர்பு இருந்தாலோ அல்லது குருவின் தொடர்பு இருந்தாலோ அல்லது ராகுவின் தொடர்பு இருந்தாலோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக சுக்கிரன் ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறாரு. ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் ஆண்களை பொறுத்தளவு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டாங்கன்னா திருமணம் நடப்பதில் சிக்கல் ஏற்பட்டுரும். அதே சமயத்தில் மாதிரி சர்க்கரை நோய் வருவதற்கும் காரணியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு முக்கியமான பதிவு. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.